يكن يومك للشعب ودادا. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் கந்துரட்ட எஃப்எம் வழங்கும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய இஸ்லாமிய நிகழ்ச்சியில் ஈமானிய இல்லம் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி இடம்பெறவிருக்கின்றது. இன்றைய நேரலையில் கலையகத்துக்கு இங்கே வருகை தந்திருக்கிறார் பிரபல உளவல ஆலோசகர் சஃப்ரான் நஜீர் அவர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலில் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் எமது நேயர்களுக்காக. நான் சஃப்ரான் நஜீர். எனது பிறப்பிடம் பாத்தலை. நான் தற்பொழுது பாடசாலை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான உளவல ஆலோசகர்களாக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆம், இன்றைய நிகழ்ச்சியில் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பிள்ளை வளர்ப்பு சம்பந்தமாக இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கதைக்கவிருக்கின்றோம். முதலாவதாக, பிள்ளை வளர்ப்பிற்கு பெற்றார்களுடைய பங்களிப்பு எவ்வாறு அமைய வேண்டும்? ஆம், உண்மையிலேயே இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் அதிகமாக கலந்துரையாடப்பட வேண்டிய ஒரு விடயம். நாங்கள் இந்த காலகட்டத்தில், அதாவது 21ஆம் நூற்றாண்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு மீடியாக்கள், அதே சோசியல் மீடியாக்கள், அதே போல தொழில்நுட்பம் அதிகமாக வளர்ச்சி அடைந்த காலம். இந்த காலத்தில் பெற்றார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான அந்த தொடர்புன்றது மிக அரிதான ஒரு நிலைமையாக இருந்து கொண்டிருக்குது. பிள்ளைகள் என்பது அது பெற்றோர்கள் மத்தியிலிருந்தே அதனுடைய பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் என்பது இஸ்லாம் கூறுவது அமானிதம். பிள்ளைகள் என்பது எங்களுடைய அமானிதம். ஆகவே அமானிதங்களை நாங்கள் பாதுகாக்கணும். அதே போல அந்த பிள்ளைகள் இருதொரு இடத்துல நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? சமூகத்துக்காக இருக்கலாம், அல்லது ஒரு நபருக்காக இருக்கலாம், நாங்கள் அவங்கள கையளிக்க போகிறோம். ஆகவே அந்த அமானிதத்தை மார்க்கம் சொல்கிற வழியில், அதே போல் இப்போ நிறைய விஷயங்கள், அதாவது உளவியல் ஆலோசகர்கள், அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாலெல்லாம் அந்த பிள்ளை வளர்ப்பு சம்பந்தமான நிறைய விடயங்கள் இருக்குது. அதுகளை நாங்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு தேவைப்பாடு எங்களை பெற்றோர்கள் இருக்குது. அதை பின்பற்றத்துக்கு முன்னால் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலான ஒரு பிணைப்பு, ஒரு 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 வயதில் பெற்றோர்கள் ஆசிரியர்களாக இருக்கணும், ஒரு வயது வந்ததுக்கு பின்னால் ஒரு நண்பர்களாக இருக்க வேண்டும். மிகவே இந்த மாதிரியான ஒரு பிணைப்பு பெற்றோர்களிடத்திலையும் பிள்ளைகளிடத்திலையும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு தேவை காரணத்தில் நாங்கள் இருக்கோம். ஆம், நிச்சயமாக பெற்றார்கள் இவ்வாறு பங்களிப்பு வழங்காத சந்தர்ப்பங்களில் பிள்ளைகள் எவ்வாறான பாதிப்புகளை எதிர்நோக்குகின்றார்கள்? நிச்சயமாக நாம் இன்றைய காலகட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான், பிள்ளைகள் அதிகமான விடயங்கள் அந்த பெற்றோர்களிடத்திலிருந்து தூரமாகும் பொழுது அவங்க மூன்றாவது ஒரு உறவை தேடி எடுக்கிறாங்க. அது வேறொரு பாலின உறவாக இருக்கலாம். அதாவது ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணுடைய துணை, அல்லது ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணுடைய துணை, அல்லது வேறு நண்பர்களுடைய ஒரு துணை. அதாவது சமூகத்துக்கு ஒவ்வாத சில உறவுகளான ஒரு தொடர்புகள். அதே மாதிரி இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜிஸ், அதாவது சோசியல் மீடியாவில் இருக்கலாம், ஃபோன், லேப்டாப்ஸ், இந்த விஷயங்கள் ஒரு தவறான ஒரு வழியில் இந்த பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி அவங்களுடைய அந்த தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்கிறாங்க. எனவே நான் ஆரம்பத்தில் நீங்கள் முதலாவது கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னது மாதிரி இதுலேயும் நான் சொன்னேன்னா, அந்த பெற்றோர்களுடைய பங்களிப்பு பூரணமாக அந்த பிள்ளைகளிடத்தில் இருக்கணும். ஆம், கந்துரட்ட எஃப்எம் வழங்குகின்ற ஈமானிய இல்லம் சிறப்பு நேரலை நிகழ்ச்சியினூடாக நேர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் எம்மோடு கலந்து பல கருத்துக்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் பிரபல உளவல ஆலோசகர் சஃப்ரான் நஜீர். يكن يومك للشعب ودادا ليكن حبك للأرض مداد. இறுதியாக நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும் நேரம் நெருங்கி இருக்கின்றது. இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி. இந்த பிள்ளைகள் பாடசாலையில் இந்த பிள்ளைகளுக்கு எவ்வாறு பாதிப்பிடம் வருகின்றது? பெற்றார்கள் பிள்ளைகளோடு நெருக்கமாக இல்லாவிட்டால் பாடசாலையில் கற்றல் செயற்பாடுகளிலே பிள்ளைகளுக்கு எவ்வாறான பாதிப்புகள் இந்த பிள்ளைகளுக்கு இடம்பெறுகின்றது? நிச்சயமாக நாம் எல்லோரும் படிச்சிருக்கிறோம் அப்படின்னா, மாதா பிதா குரு தெய்வம். ஆக எங்களுடைய பெற்றோர்கள், அதாவது ஒரு 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 கட்டிடம் சேராக நேராக இருக்கிறதுக்கு முதல்ல நாங்கள் என்ன செய்வோம்? அத்திவாரம் சரியாக நாங்கள் போடணும். அப்போ அந்த அத்திவாரம் சரியாக இல்லைன்னா அந்த பில்டிங், அதாவது அந்த கட்டிடம் ஸ்ட்ராங்காக இருக்காது, உறுதியாக இருக்காது. அது மாதிரி தான் எங்களுடைய பெற்றோர்கள் எந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளோட அவங்களோட கல்வியில் இருக்கலாம், ஒழுக்கத்தில் இருக்கலாம், எந்த அளவுக்கு அவங்க அந்த பங்களிப்பை கொடுக்குறாங்களோ அதுதான் அந்த பாடசாலையினுடைய சூழலையும் என்ன செய்யும், அதனுடைய பாதிப்பு வெளிப்படும்.
அதுக்கு பின்னால இப்போ என்ன மாதா பிதா அதுக்கு பிறகு குரு, நாங்கள் மூணாவது நாங்கள் சொல்றது வந்து குரு. ஆகவே அந்த ஆசிரியர்களிடத்துலையும் அந்த என்ன செய்யாது, அவங்கள அதை ரிஃப்ளெக்ட் பண்ணாது. இந்த பெற்றோர்களிடத்துல அவங்க சரியான ஒரு பிணைப்பு இல்லை, பெற்றோரிடத்துல சரியான வழிகாட்டல் இல்லை. அந்த அப்படி இல்லாத பட்சத்துல அதனுடைய பாதிப்பு எங்க அது மூணாவது இடம் எங்கன்னு சொன்னா பாடசாலை. என் பிள்ளை 16 வயது வரையும் இலங்கையில கட்டாய கல்வி கற்றே ஆகணும். அப்ப அந்த அந்த பாதிப்பு என்ன செய்யுதுன்னா ஸ்கூலுடைய அந்த சொசைட்டியும் பாதிக்குது. நாங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பாடசாலைகள்ல ஒரு கிளாஸை சும்மா சொல்லவே ஒரு பிள்ளைகள் ஒரு சமூகத்தை குழப்பம்ன்றா ஒரு 2 பிள்ளைகள் தான் இருப்பாங்க. காரணம் அந்த பிள்ளைகளோட பேக்ரவுண்ட் எடுத்தா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தான் நான் காணக்கூடியதாக இருக்கு. ஆம் நேர்களே, இன்றைய ஈமானிய இல்லம் நிகழ்ச்சிக்காக எமது அன்பான அழைப்பினை ஏற்று எமது கலையகத்துக்கு வருகை தந்திருந்தார் பிரபல உளவல ஆலோசகர் சஃப்ரான் நஜீர் அவர்களுக்கு எமது கதுரட்ட FM வானொலி சார்பாகவும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சார்பாகவும் அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஈமானிய இல்லம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்கின்றோம். இதுபோன்று மற்றொரு ஈமானிய இல்லம் நிகழ்ச்சியினை நேர்கள் நாளைய தினம் எதிர்பார்க்கலாம். அதுவரையிலும் உங்களிடமிருந்து சலாம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நான் இன்ஷாஃப் சைனுடீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ليكن يومك للشعب ودادا ليكن حبك للأرض مداد